ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஏய், என்னடி பண்ற? என்னடி ஊத்துற? மருந்துதான் அண்ணமண்டி, சும்மா இருங்க. என்னடி விழுந்து கிடக்கிறவங்களுக்கு போய் தண்ணி கொடுத்துட்டு இருக்க? பேசாம இருடி. ஐயோ, மருந்துதான் ஊத்துறேன்னு சொல்றேன்ல, கொஞ்சம் சும்மா இரு. ஐயோ, மருந்து உள்ள போக மாட்டேங்குது. இதுக்கு மேல என்ன பண்றது தெரியலையே. என்ன பாருங்க அப்பச்சி. ஏய் உமா, டாக்டர் கிட்ட பேசினியாடி? பேசிட்டான் மண்டி, ஆம்புலன்ஸ் வந்துட்டே இருக்கு. அப்பச்சி, அம்மா, அப்பச்சி. அண்ணமண்டி, ஆம்புலன்ஸ் ஏதோ தண்ணியில மாட்டிக்கிச்சான். நம்மளே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வர சொல்றாங்க. என்ன பண்றது? ஐயோ, டாக்டருக்கு திரும்ப போன் பண்ணு. ஸ்பீக்கர்ல போடு. டாக்டர், ஆம்புலன்ஸ் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்பச்சி கண் முழிக்கிறதுக்காக கை வைத்தியமும் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். அப்பச்சி கண்ணு முழிக்கவே இல்ல. டிலே பண்ண வேண்டாம். எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா கூட்டிட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும். நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன். சரி, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. இது புடி. சொல்லுங்க டாக்டர். அப்பச்சி, அப்பச்சி என்ன பாருங்க அப்பச்சி. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல அப்பச்சி, ஒண்ணும் இல்ல. It's everything is okay. டாக்டர், அப்பச்சி கண் முழிச்சிட்டாங்க. அப்பச்சி எழுந்திரிங்க. அப்பச்சி. மாமா, உங்களுக்கு ஒண்ணு இல்ல மாமா, எந்திரிங்க மாமா. அப்படின்னா நீங்க சீக்கிரமா கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க. Make it fast. அண்ணமண்டி, அப்பச்சியை பாத்துக்கோங்க, நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் போ. அப்பச்சி. பிள்ளையாரப்பா, நீதான் அப்பச்சியை காப்பாத்தணும். எல்லாரும் என்னையதான் குத்தம் சொல்றாங்க. எல்லாரும் சொல்ற மாதிரி நான் செய்யறது தப்பா? இல்ல ஒரு வாத்தியார கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சது தப்பா? அவரு என் கண்ணு காட்டினதும் நீதானே. நீ காட்டின வேலை கட்டுக்கணும்னு நினைச்சது தப்பா? அவளை மனசுல நினைச்ச ஆசையை வளர்த்தது தப்பா? இல்ல ஆசைப்பட்டவரை கட்டுக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பா? சொல்லு பிள்ளையாரப்பா, இதுல எதுதான் தப்பு? முகூர்த்த புடவை கிடைச்சாதான் கல்யாணம்னு சொல்றாங்க. அப்பச்சி வேற இந்த நிலைமையில கிடக்குறாங்க. இதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் எனக்கு பதில் தெரியல. நீதான் பிள்ளையாரப்பா பதில் சொல்லணும். நல்ல நேரத்துக்கு உடனே பார்த்து ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம். இப்போ நல்லா இருக்காக. ஏதா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. அத விடுங்க அத்தை. நீங்க என்ன சாப்பிடாம கொள்ளாம சாமி படத்து முன்னாடி உட்காந்துருக்கீங்களா? அடுத்து நீங்க ஆஸ்பத்திரிக்கு போறதா முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லத்தா, இந்த சேலை கிடைக்கிற வரைக்கும் நான் எங்கேயும் நகர்றதா இல்ல. எல்லா பிரச்சனையும் சரி பண்ண என்னால வேற என்ன பண்ண முடியும் சொல்லு. அதுக்குன்னு
அதுக்குன்னு உங்க உடம்புக்கு ஒண்ணுன்னா என்னத்த பண்றது? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதத்தா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அத்தை. கண்டிப்பா உங்களுக்காகவாவது அது கிடைக்கும். நான் எப்பாடுபட்டாவது அதை கண்டுபிடிப்பேன். சரி, நான் வச்சிடறேன் அத்தை. பிள்ளையாரப்பா, தயவு செஞ்சு சேல இருக்கிற இடத்த என் கண்ணுல காட்டு. இப்ப குளத்துல இருந்து 108 குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்தி உனக்கு நான் அபிஷேகம் பண்றேன். அதுக்குள்ள என் சேலை எனக்கு கிடைக்கணும். அப்படி மட்டும் கிடைக்கலன்னா என் முடிவு உன் கையில தான். மாமா சொல்லுங்க மாமா. ஏக்கா பிடிவாதம் பண்ணா வந்து சாப்பிடுக்கா. எம்பி நேரம் தான் இப்படி உட்கார போற? கல்யாண சேலை கிடைக்கிற வரைக்கும். ஏக்கா ஏக்கா இப்படி பிடிவாதம் பண்ற? வாக்கா வந்து சாப்பிடு. மா நீங்க செய்யறதுல கொஞ்சம் கூட சரியில்லைம்மா, சொல்லிட்டேன். இப்ப நேரத்துக்கு சாப்பிடாம உள்ள உட்காந்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இந்த சேலை எங்கேயோ இருக்கு, கிடைக்கல. முதல்ல நீங்க எனக்கு முக்கியமா, அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இல்லையா சந்தில, ஒண்ணு சேலை கிடைக்கணும், இல்ல இங்க இந்த அன்னலட்சுமி உசுறு பிரியணும். மா என்னமா நீ? இந்த ரெண்டுல ஒண்ணுதான் நடக்கணும். ஆமா செத்து போ. உன்னோட சேர்ந்து நாங்களும் செத்து போறோம். ஏக்கா இப்படி கல்யாணம் நடக்க நேரத்துல வந்து அவசரமா பேசிட்டு இருக்க? அத்தை, அத்தை, அத்தைங்க. அம்மா உள்ளதா இருக்காங்க. அத்தை பாத்து பாத்து. ஆமா புடவை எங்க இருந்துச்சு? என்ன தம்பி, நான் தான் சொன்னேன்ல, என் மருமக தேவதை. அவ என் கொலை சாமிடா. எப்ப பிரச்சனை வந்தாலும் அவ ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவா, ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவாடா. அத்தை, அதெல்லாம் இருக்கட்டும். சேலை தான் கிடைச்சிருச்சு இல்ல, முதல்ல உங்க உண்ணாவிரதத்தை முடிங்க. அதுக்குதான் நான் இவ்ளோ வேகமா ஓடி வந்தேன். அத சொல்ல ஆத்தா. நானும் மாப்பிள்ளையும் இவ்வளவு நேரம் இதத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. புவனா, என்ன பாத்துக்கிட்டே இருக்க? அத்தைக்கு ஏதாவது சாப்பிட இல்ல குடிக்க கொண்டு வா. அம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. புடவை கிடைச்சதே 1000 மடங்கு பலம் வந்த மாதிரி இருக்குமா. என் மருமக எல்லா பிரச்சனையும் பாத்துக்குவான்னு நான் சொன்னேன்ல. இப்ப பாத்தியா, மொத்த பிரச்சனையையும் அவ ஒத்த ஆளா நின்னு ஒரே நாள்ல முடிச்சிட்டா. அப்புறம் என்னக்கா, எங்க அக்கா அன்னலட்சுமி பார்த்த பொண்ணாச்சே, வேற எப்படி இருக்கும்? இது வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்கிறதுல எம்புட்டு பிரச்சனை இருந்துச்சு. அம்புட்டையும்
அமுதா ஒத்த ஆளாவே சமாளிச்சு வர்றான்னா அவகிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆமாக்கா, அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த பொண்ணோட நல்ல மனசு. கண்டிப்பா அந்த மனசுதான் நம்மள ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் காப்பாத்தி எங்கன வரைக்கும் கைப்பிடியா கூட்டிட்டு வந்திருக்கு. செந்தில் சார், செந்தில் சார், என்ன செந்தில் சார், ஒரு வாத்தியார் வார்த்தை மாறலாமா? யாரா மாப்பிள்ளை இது? மாமா சொன்ன ஆளு. அவனா இவன்? ஆமா, ஸ்கூல்ல இருந்தா சமாளிச்சிடுற, போன் பண்ணா எடுக்க மாட்டற, அப்புறம் நான் என்ன பண்ண? அதான் வீட்டுக்கு வந்துட்டேன். பின்னாடியா கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்திருந்தா நான் ஏன் இங்க வந்து நின்னு கேட்க போறேன்? செந்திலு, என்னையா இது? சார் சொல்றதெல்லாம் உண்மையா? பணம் கொடுக்கணும்னு சொல்றாரு. எனக்கு தெரியாம எந்த வரவு செலவும் பண்ண மாட்டியே. இல்லம்மா, கடனாதான் வாங்கினேன். கடனா? நீ எதுக்கு கடன் வாங்கின? ஆமாக்கா, என் ஃப்ரெண்டு சாக்கோட்ட ஆறுமுக ரொம்ப கஷ்டத்துல இருந்தா, பணம் வேணும்னு மாப்பிள்ளைகிட்ட கேட்டேன். மாப்பிள்ளை தான் சார்ட்ட வாங்கி கொடுத்தான். அதான் சாரு வந்து மாப்பிள்ளைகிட்ட கேக்குறாரு. என்ன சொல்ற மாணிக்கா? ஆமாமா, மாமாக்கு வாங்கினது இப்போ கல்யாண செலவெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குல்ல, அதான் தர முடியல. என்னையா செந்திலு, நீ அம்மா கிட்ட கேட்காம கடன் எதுவும் வாங்க மாட்டியே? என்னையா இது புது பழக்கம்? அது போகட்டும், கடன்லாம் வாங்கினா அத காலத்தோட திருப்பி கொடுத்துடணும்யா. இல்லன்னா அது கொடுத்தவங்களுக்கும் கஷ்டம், அத வாங்கினவங்களுக்கும் கஷ்டம்தான். இப்ப பாரு, கொடுத்த காசுக்காக சார் எம்பிட்டு தூரம் அலையிறாருன்னு. அவ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உன்னை ஊசியால குத்துற மாதிரி தான் இருக்கும். வெளியிருந்து பாக்குற எல்லாருக்கும் அப்படிதான் தெரியும். அவ பேசுறதுல எந்த தப்பும் இல்லாதா. நம்ம குடும்பத்தை பத்தி யாரும் மரியாதை குறைவா பேசிடக்கூடாது. அதனால நமக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற ஆத்தா. அதுல என்ன தப்பு இருக்கு? நீ போற இடத்துல எந்த குறையும் இல்லாம, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நீ வாழணும்னு நினைக்கிறா. இப்படி ஒரு அண்ணமண்டி உனக்கு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நாகலட்சுமி மனசுல எந்த விகல்பமும் இல்லை. நீ நல்லா இருப்பன்னு தெரிஞ்சா சந்தோஷப்படுற ஆளு அவங்களாத்தான் இருப்பா. நாங்கெல்லாம் ரத்த சொந்தம்மா, உனக்கு ஒண்ணுன்னா துடிக்கிறோம். இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக இப்படி நம்ம குடும்பத்தோடையும் நம்ம வீட்டு ஆளுக மேலையும் பாசமா இருக்கிறத பாக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்காத்தா. உன்னை பெத்த ஆத்தா உன்னை எப்படி ஒரு நல்ல இடத்துல நல்லபடியா கட்டி கொடுக்கணும்னு நினைப்பாங்களோ அதே மாதிரிதான் என் மருமகளும் நினைக்கிறா. அவ என்ன பேசினாலும் உன் நல்லதுக்குன்னு நினைச்சு அவ சொல்றதெல்லாம் கேட்டுக்காத்தா. சரிங்க அப்பச்சி. அம்மா, நீங்களும் அப்பச்சியும் என்ன உங்க கண் பார்வையை தாண்டி வெளியே போகாம வளர்த்துட்டீங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த வீடும் நம்ம தெரு குளத்தங்கரை பிள்ளையார் மட்டும்தான். ரெக்க இருந்தும் பறக்க முடியாத கோழி மாதிரி நான் இந்த வீட்டையும் உங்களையும் சுத்தி சுத்தி வந்து நீங்க தான் உலகம்னு வாழ்ந்துட்டேன். இப்போ நீங்களும் இல்லாம அப்பச்சியும் நடமாட முடியாம இருக்கிறப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏதோ கண்ணை கட்டி காட்டுல விட்டா மாதிரி இருக்குமா. எனக்குன்னு உதவி செய்ய உங்களை விட்டா யாரு இருக்கா? 4
செவத்துக்குள்ளேயே வாழ்ந்தனா என்னோட கல்யாண வேலை எல்லாத்தையும் நானே செய்ய வேண்டிய நிலைமையில இருக்கேன். அதுக்காக இது வரைக்கும் வீட்டு வாசப்படியே தாண்டாதன்னா இப்போ இந்த ஊரை தாண்டி போறேன். நீங்க கூட இருக்கீங்கன்ற நம்பிக்கையிலையும் உங்க ஆசீர்வாதத்தாலையும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நம்புறேன். கல்யாண விஷயத்துல அப்புச்சி பேச்ச கேட்க முடியாத நிலைமையில மாட்டிக்கிட்டேன். இப்போ இந்த கல்யாணம் எந்த தடையும் இல்லாம, சண்டை சச்சரவு எதுவும் இல்லாம நல்லபடியா முடியறதுலதான் அப்புச்சியோட கௌரவம், சந்தோஷம், நிம்மதின்னு எல்லாமே அடங்கியிருக்கு. அதுக்கு எந்த பாதகமும் நடந்துடக்கூடாதுமா. அதுக்கு நீதான் கூடவே இருந்து எனக்கு வழி காட்டணுமா. என்னம்மா இது? இது கொடுத்தா காசு தருவியன்னு அப்புச்சி சொன்னாங்க. எது? அப்புச்சி சொன்னாங்களா? ம். சிதம்பரம் ஐயாவுடைய செக் லீஃப் இவளுக்கு எப்படி இது கிடைச்சது? இவ யாரா இருக்கும்? ஏமா நீ யாருமா? இந்த செக் உனக்கு எப்படி கிடைச்சது? கீழே கடந்து எதுவும் எடுத்தியா? ஐயோ சார், இத அப்புச்சி தான் என்கிட்ட கொடுத்து போய் பேங்க்ல பணம் வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. அப்புச்சினா யாருமா? எங்க அப்பா சார். உங்க அப்பா பேர் என்னது? சிதம்பரம். சிதம்பரமா? அவர் நேம் எழுதாம யாருக்கும் செக் கொடுக்க மாட்டாரு. சரி, உங்க அப்புச்சிக்கு போன் போட்டு கொடுமா. ஐயோ சார், அப்புச்சிக்கு வேணாம் சார். ஏமா, உன் அப்புச்சி தான் செக் கொடுத்தாருன்னு சொல்ற, அவருக்கு போன் பண்ணுமா. சார், உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன், என்ன சந்தேகம் எல்லாம் படாதீங்க. நான் அவங்களோட மகதா சார். வேணும்னா நீங்க அண்ணனுக்கு போன் பண்ணி கேளுங்க. எங்க போன் அடிக்குது பாருங்க. எடுத்து யாருன்னு கேளு. பேங்க்ல இருந்து பண்றாங்க. எதுக்கு இப்ப பண்றாங்க? பேங்க்குக்கு போன அமுதா இளங்கோதான் என் அண்ணனா இருக்குன்னு சொல்லிருப்பாளா? அதுக்காக தான் இப்ப அவங்க போன் பண்றாங்களோ? வேண்டாம், இந்த போனை எடுக்க வேணாம். அம்மா கட் பண்றாருமா. போன் எடுக்கலையே. நாகு பேசிட்டியா? யார் போன்ல? நான் எடுக்கிறதுக்குள்ள கட் பண்ணிட்டாங்கங்க. நான் வந்து பேசிக்கிறேன், உன் வேலையை போய் பாரு. உன் அப்புச்சிக்கு வேணா நான் போன் பண்ணட்டுமா? சார் சார் சார், வேண்டாம் சார். என் அண்ணனுக்கு வேணா திருப்பி கூப்பிடுங்க, அவர் எடுப்பாரு. என்ன திரும்ப கால் வருது? என்ன பண்ணலாம்? கட் பண்ணிடுவோம். அம்மா கட் பண்றாங்கம்மா. அப்புச்சி கிட்ட என்ன சொல்ல வேண்டாம்னு சொல்றீங்க? அது ஒண்ணு இல்ல அப்புச்சி. அமுதா கல்யாணத்துக்கு கேரளா சண்டை மேல சொல்லலான் இருந்தோம். அதான் நாகு அமுதாவும் வேணான்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் வேண்டாமா? அது வந்து அது நம்ம ஊர் மங்களவாதி இல்லல்ல, அது ஒரு மாதிரி சத்தமா இறைச்சலா இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றதும் சரிதான். என்னதான் இருந்தாலும்
நம்ம நாதஸ்வரத்துக்கு ஈடா வருமா? அப்புறம் இளங்கோ, காலையில செக் கொடுத்தன, பணம் எடுத்தாச்சா? என்னப்பா, பேங்க்குக்கு போனியா இல்லையா? போன அப்பச்சி. அப்புறம் என்ன, பணம் எடுத்துட்டல்ல? பண்ணிட்டேன். பணம் கிடைச்சிடும் அப்பச்சி. நல்லதுப்பா. இந்த காலத்துல அவன் ஆன்லைன் டிரான்சாக்சனுங்கிறான். இவன் என்னடான்னா இந்த காலத்துல போய் ரொக்கமா கையில கொடுத்துருங்கிறான். என்னத்த சொல்ல? யார் அப்பச்சி? அதான்ப்பா இந்த சமையல் கான்ட்ராக்டர். இன்னைக்கு அவனுக்கு காசு கொடுக்கணும்பா. அமுதா கிட்ட சொல்லிவிட்டன, சொல்லலையா உங்ககிட்ட? சொன்னா அப்பச்சி. நான் தான் ஏதோ ஞாபகத்துல. சரி. பணம் கைக்கு வந்துருச்சுப்பா. நீ வந்து இளங்கோவை பார்த்து கையோட வாங்கிட்டு போ, சரியா? லேட் பண்ணிடாதப்பா. இளங்கோ, ஆள் வருவாக, நீயே உன் கையால கொடுத்து விடுப்பா. சரிங்க அப்பச்சி. அமுதா, கொஞ்சம் வெண்ணி தண்ணி எடுத்துட்டு வரியாமா? எடுத்துட்டு வர. அங்க பாரு வரா. என்னாச்சு? இப்ப எப்படி இருக்கா? தெரியல. டாக்டர் வெளில வந்தாதான் தெரியும். இப்ப சந்தோஷமா உனக்கு? இதுக்கு தானே ஆசைப்பட்ட? எது? நான் ஆசைப்பட்டனா? நானே அவனை சூசைட் பண்ண சொன்னேன்? இல்ல நான் தான் அவனை லவ் பண்ண சொன்னா? அவனே கற்பனை பண்ணி இப்படி முட்டாள்தனமா பண்ணா அதுக்கு நானா பொறுப்பாக்க முடியும்? என்ன உமா, யாரோ மூணாவது மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்க? என்ன இருந்தாலும் உன் லவர் இல்லையா? இல்லடா. யார்கிட்ட போய் அப்படி சொன்ன? ஒருத்தர் ஒன் சைடா லவ் பண்ணா கூட நீங்களா அந்த பொண்ணு அவனுக்கு தானே யோசிக்கிறீங்க. இங்க பாருங்க, இந்த போன் பண்ணி மிரட்டுற வேலை எல்லாம் என்கிட்ட வேணாம். ஒழுங்கா உங்க ஃப்ரெண்டு மேல அக்கறை இருந்தா அவன் எழுந்திருச்சதும் நல்ல புத்திய சொல்றதுக்கு வழிய பாருங்க. அத விட்டுட்டு நீங்களும் அவன மாதிரி முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்காதீங்க. சாரி உமா, ஏதோ துரை இப்படி பண்ணிட்டானேன்னு உங்ககிட்ட அப்படி பேசிட்டேன். நீ ஏதோ மனசுல வச்சுக்காத. ஆமா உமா, நீ எப்படியாவது அவனை ஏத்துக்கோவுமா. பாரு, உனக்காக அவன் சாவவே துணிஞ்சிருக்கான். அவனை போல ஒரு நல்ல பையன் கிடைக்க மாட்டான். நீ சரின்னு சொன்னா இப்பயே பொழைச்சிருவான். லூசாடா நீ? மொத்த குரூப் இப்படிதான் இருப்பீங்களா? என்ன செந்தில், உன்னை பார்க்கணும்னா வர வழியில காத்திருந்து பொறி வச்சுதான் பிடிக்கணும் போல இருக்கு. ஏயா, நீ சொன்னதுனாலதான் இம்புட்டு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் நியாயமா நடந்துக்கிற அளவுக்கு நீ நியாயமா நடந்துக்க மாட்டேங்கிறிய. சார், நான் எப்போ தரமாட்டேன்னு பணம் தரேன் தானே சொல்கிறேன். இல்லை, நீ கொடுக்குறன்ற நம்பிக்கையெல்லாம் எனக்கு போயிடுச்சு. ஆமாம், நான் ஃபோன் பண்ண எதுக்கு நீ எடுக்க மாட்டேங்கிற? வண்டி ஓட்டிட்டு இருந்தேன் சார், கவனிக்கல. இந்த பார் செந்தில், உன் அயோக்கியத்தனத்தையெல்லாம் உன் அம்மா, நீ கட்டிக்க போகிற பொண்ணு, பொம்பளைங்களோட நிறுத்திக்கோ. என்கிட்டலாம் உன் வாழை ஆட்டணும்னு நினச்ச அப்படியே உன் காதை திருப்பி. என்ன சார், மரியாதைக்காக அமைதியாக இருந்தா ரொம்ப ஓவரா போறீங்க. யோ, யாருக்கே வேணும் உன் மரியாதை? மண்ணாங்கட்டி மரியாதை. காசு காசு எனக்கு வேணும். என்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன்னு உங்க அம்மா கிட்ட கமிட்மெண்ட் கொடுத்துருக்கல. முதல்ல அதை மறைக்கிறதுக்கு ஒரு பொய்,
அதுக்காக இன்னொரு பொய் மேல போய் சொல்லிட்டே போற. ஆனா என்கிட்ட இருக்கிறது உண்மை மட்டும், ஒரே ஒரு உண்மை. அத நான் சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னேன்னு வச்சுக்கோ, உன் கதை மொத்தமா க்ளோஸ். என்ன சொல்லிட்டா இல்ல காசு தரியா? என்ன செந்தில கோவம் வருதா? அதெல்லாம் நாணயஸ்தனுக்கு வரணும், உனக்கு ஏன் வருது? யோ என்னயா போனா போதுன்னு விட்டா ரொம்ப ஓவரா பேச போற. ஒரு வாத்தியாரா இருந்துகிட்டு இப்படி பொறுக்கி மாதிரி வந்து ஒருத்தனோட சூழ்நிலையை புரிஞ்சுக்காம நான் வந்து மிரட்டிட்டு இருக்க. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? யோ நீ பாத்தியா நான் அயோக்கியன்? நீ பாத்தியா? சும்மா கடுப்பேத்திட்டு. ஓ அந்த அளவுக்கு ஆகி போச்சா? சரிப்பா, நீ சொன்னது கரெக்ட் தான். இனி ஆக வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். அவசரப்பட்டு பேசிட்டமோ? மாமா என்னமா இவன் வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்துட்டு புருக்கு சாப்பிட்டு இருக்கான்? இருக்கட்டும் மாப்பிள்ள, இன்னைக்கு வகுந்து காஃபி கொண்டாடி. செந்தில் அதிர்ஷ்டம் சாப்பிடுறியா? சாப்பிடு. இந்தாங்க சார். ஏயா செந்தில், எங்க பண்ண இவ்வளவு நேரம்? எம்புட்டு நேரம் போன் பண்றது? சார் நீங்க என்ன விஷயமா? அது அவங்க வீட்ல எல்லாரும் வெளியூர் போயிருக்காங்களாம். சாருக்கு அல்சர் சுகர்னு உடம்புக்கு முடியலையா, வீட்டு சாப்பாடு தான் ஒத்துக்குமா. ஒரு 2-3 நாளைக்கு இங்கன வந்து சாப்பிட்டுக்கவான்னு கேட்டாரு. இதுல என்ன இருக்கு, நீயே சொல்லு செந்தில். அதனால இங்கே தங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டேன். இவன் இங்க தங்க போறானா? என்ன பிளானோட வந்திருக்காங்க? மா சாருக்கு இங்க வசதியா இருக்கமா என்னன்னு தெரியலையம்மா. அதெல்லாம் வசதியா தான் இருக்கும். இவங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானே. அப்புறம் கல்யாண வேலை எல்லாம் கிடக்கல செந்தில. நீங்க மட்டும் ஒத்தையா எம்புட்டு வேலையை செய்வீங்க, நான் கூட ஒத்தாசையா இருப்பேன்ல. சரியா செந்தில், நான் நிர்மலா அக்கா வீடு வரைக்கும் சீட்டு பணம் எடுக்க போயிட்டு வந்துடுறேன். கூறுகட்டக்கா, இவன் முன்னாடி எதை பேசிக்கிட்டு இருக்க? இத வச்சு இவன் நோண்டுவானே. சீட்டு பணமா? எம்புட்டு கணக்கு கேக்குறியா? அது செந்தில் கல்யாணத்துக்காக ஒரு 5 லட்சம் ரூபாய் போட்டு வச்சிருந்தேன். இன்னைக்கு ஏலம், அதான் எடுத்துட்டு வந்துடலான்னு போறேன். நான் போயிட்டு வந்துடுறேன். குட் பாய். சார் இந்தாங்க. என்னத்தா சுகர் கம்மியா தானே போட்ட? ஏற்கனவே சுகர், இதுல நான் அம்மா செஞ்ச அதிர்ஷ்டத்தை வேற தின்னுட்டேன். இல்ல சார், கம்மியா தான் போட்டிருக்கேன். சரி. என்ன பண்ணலாம் இவனை? வெறுப்பேத்துறானே இவன். இருறா வர்றேன். ஏண்டா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருக்க? எந்திரா ராஸ்கல், எந்திரா, எந்திரா. மேல காசு கேப்பியா? 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 வேலை பார்த்து திருட்டுத்தனமா பண்ணிக்கிறா. கால் மேல போடா வெளியா, போடா. மாமா இவ்வளவு நேரம் இமேஜினேஷன்ல தான் அடிச்சன அவனை. ஆஹா, நல்ல காஃபி. களவாணி போகலையா? என்ன இல்ல மாமா, இங்கே டேரா போட்டான். ஏண்டா இவனை அடிக்கணும்னு எனக்கு தோணுச்சு, உனக்கு தோணலையா? எனக்கு தோணாம இருக்குமா? நல்லா தோணுச்சு உனக்கு. அமுதா, இன்னும் தூங்கலையா? இல்ல, நீங்க வருவீங்கன்னு தான் காத்துட்டு இருந்தேன். போய் கையாளம்பிட்டு வாங்க, டிஃபன் செஞ்சிருக்கேன், சாப்பிட்டுலாம். என்ன என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு உங்க அண்ணன் மேல பாசம் பொங்குது. உன் மகடிக்கெல்லாம் பயங்கர ஆள் கிடையாது இவரு. இந்த பொடி போடுறது, புகையில போடுறதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா உன் கல்யாண வேலையை நீயே பாத்துக்கோ. ஐயோ அண்ணமண்டி, சினிமாவுக்கு போனவக பசியோட திரும்பி வருவீங்களே, அதுக்காக தான் டிஃபன் செஞ்சு வச்சிருந்தேன். ஏண்டி,
புருஷனும் பொண்டாட்டியும் சினிமாவுக்கு போனா வெறும் சினிமா மட்டும் தான் பாத்துட்டு வருவாங்களா? ஹோட்டலுக்கு போய் வாய்க்கு ருசியா சாப்பிட்டுட்டு வருவாங்கன்னு தெரியாது? என்ன பொண்ணு நீ? உன்னையெல்லாம் ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்து என்னத்த குடும்பம் நடத்தி? ஷோ, இங்க பாரு, உங்க அண்ணன் மேல நீ என்னதான் பாசம் காமிச்சாலும் அவரு என் பேச்ச தட்டி உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாரு. பாத்து. அமுதா, சமையல்காரர் வந்தாரா? என்ன சொல்லி அனுப்புன? என் கையில கொஞ்சம் பணம் இருந்தது, அதை அட்வான்ஸா கொடுத்து சமாளிச்சிட்டேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணா, அப்பச்சியோட பேங்க் கணக்குல இருந்து சீக்கிரமா பணம் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுனேன். நம்ம கணக்கு புள்ள சார் கிட்ட இது சம்பந்தமா பேசினேன். நான் என்ன பேச மாட்டேன்னு நான் சொல்றேன். அந்த ஆள் தான் போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. நம்ம நேரம் என்னத்த சொல்றது? ஏங்க சீக்கிரம் வாங்க, எனக்கு தூக்கம் வருது. சரி அமுதா, நீ போ. நான் ஆடிட்டர் கிட்ட நாளைக்கு காலைல பேசி பாக்குறேன். சரிண்ணா. ஏங்க காசு ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி உங்க தொங்கச்சி சொல்றாளா? ஏய், புரியாம பேசாத நாகு. இது கல்யாண பிரச்சனை மட்டும் இல்ல, தொழில் பிரச்சனையும் தான். நாளைக்கு நான் ஆடிட்டர் கிட்ட பேசியே தீரணும். இப்போ அமுதா கூட வீம்பு பிடிச்சிட்டு இருந்தா இந்த சிக்கல் பெரிய பிரச்சனையாயி நாளை பின்ன அப்பச்சிக்கு தெரிய வந்தா மாட்டிக்கிறது நான் தான். உன் வீம்பு பிரச்சனையில கொண்டு போய் என்ன உட்கார வச்சிடாத. ஏங்க இதனால உங்களுக்கு என்னங்க பிரச்சனை வரப்போகுது? நீங்க அப்பச்சி கிட்ட சொல்றேன்னு சொன்னதுக்கு அவதானே சொல்ல வேண்டாம்னு சொன்னா அதுக்கு நீங்க எப்படி பொறுப்பாவீங்க? தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காம போய் கண்ணை மூடிட்டு படுங்க. தூங்கி எந்திரிச்சா எல்லாம் சரியாயிடும். ஏய், உனக்கு ஒண்ணும் புரியலையா? அக்கவுண்ட லாக் பண்ணா பிசினஸ்க்கு பணம் எடுக்க முடியாது. ஆனா அத உடனே பாக்கணுங்கிற அவசியம் இல்லல்ல. ஒரு 4 நாள் இல்ல ஒரு வாரம் கழிச்சு கூட பாத்துக்கலாம்ல. நீங்க போய் பேசாம படுங்க. போங்க. மாப்ள, என்னடா பண்றது? எப்படியாவது இந்த மதுரை ப்ராஜெக்ட் எடுத்துட்டா காசு சேர்த்தலாமாமா. ஆனா என்ன சொல்லி அங்க போறதுதான் தெரியல. மதுரை ப்ராஜெக்டா? என்ன அது? மதுரையில மேம்பாலம் கட்ட போறான் விளக்கண்ண. எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணுமா? சொன்னா நான் ஏதாவது ஐடியா சொல்லுவேன். பெயிண்டிங் வேலை சார், போனா காசு கிடைக்கும். ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் மீட்னு சொல்லிட்டு போயிடு. இதெல்லாம் ஒரு விஷயமா? பேச்ச குறைக்க மாட்டானே. என்ன செந்தில் யோசிக்கிற? போய் வேலையை முடிச்சு எனக்கு காசு செட்டில் பண்ற வேலையை பாரு. யோ, உன் பிரச்சனை தான் இங்க முக்கியமா? கல்யாண வேலைக்கே காசு கிடைக்காம இருக்கு. என்ன லந்து பண்றியா? ஆமா, உனக்கு உன் பிரச்சனை முக்கியம், எனக்கு என் பிரச்சனை முக்கியம். இங்க பாருங்க, இன்னும் 2 நாள்ல என் கைக்கு காசு கிடைக்கல அம்புட்டுதான் சொல்லிட்டேன். சரி, 2 நாள்ல கொடுத்துறா. நீ முதல்ல வீட்டை விட்டு கிளம்பு. ஐ ஆசை தோசை அப்படியெல்லாம் என்ன வெறும் கையோட அனுப்ப முடியாது. காசை வாங்காம இங்க இருந்து 1/2 இன்ச்சு கூட நகர மாட்டேன். இவன் என்னடா ரோட்டு கடையில தோசை போற மாதிரி இந்த ஆட்டு ஆட்டிட்டு போறான்? காசு கொடுக்கறோமோ இல்லையா, மாவனை ஒரு நாளைக்கு வசமா இவன் மாட்டுவான். அப்ப அவன் கைகால இணுங்காம விட மாட்டான்டா. விடுங்க மாமா, என் தலையெழுத்து. அந்த ஆள் சொன்ன மாதிரியே சொல்லிட்டு நான் நாளைக்கு மதுரைக்கு போறேன். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்ப்போம். சரிடா மாப்ள, கல்யாணம் நெருங்குது, பாத்துக்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.